Hi students, welcome to SIL Science Simplified. இன்னைக்கு நம்ம classification of solutions பார்க்க போறோம். எதை பேஸ் பண்ணினா saturation of solute, அதாவது solute எப்படி கரையுதுன்றத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த classification பார்க்க போறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் solute plus solvent gives solution. இப்போ soluteனா salt, solventனா water, அது சேர்ந்தது தான் salt solution. ஸோ எப்படி solute dissolve ஆகிறத பொறுத்து இந்த classification. அதில் first one வந்து unsaturated solution. Unsaturated solution ஒன்றும் இல்லைங்க, ஒரு பீக்கர்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுல சால்ட் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ணுங்க, அது நல்லா டிசால்வ் ஆகுதான்னு பாருங்க. மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, ஸ்டிர் பண்ணுங்க, டிசால்வ் ஆகுதான்னு பாருங்க. டிசால்வ் ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணாலும் டிசால்வ் ஆகக்கூடிய ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து லெஸ் சொல்யூட் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஆடிங் சால்ட் டு வாட்டர் தான் வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதே சேம் பீக்கர்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணி டிசால்வ் பண்ணி பாருங்க. ஸோ லைட்டா கரையும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சால்ட் வந்து கரையாம பாட்டம்ல வந்து செட்டில் ஆயிருக்கும். ஸோ அது ஸ்டேஜ் தான் வந்து உங்களுக்கு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் சேம் எக்ஸாம்பிள் தான், ஆட் சால்ட் டு வாட்டர் அன்டில் நோ மோர் சால்ட் டிசால்வ்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இதே சேம் பீக்கர்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணினீங்கன்னா அதுதான் வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, இந்த பீக்கர்ல இருக்கிற வாட்டர் எடுத்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் சால்ட் நல்லா ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது அது வந்து நல்லா டிசால்வ் ஆகும். அதை வந்து அப்படியே கூல் பண்ணணும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சிருங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா கூல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பீக்கரை டிஸ்டர்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுதான் இதோட கரெக்ட் ஸ்டேஜஸ். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்னா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் அது வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இது ஈஸியா இருந்தாலும் என்னதான் நீங்க படிச்சாலும் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அன்சாச்சுரேட்டட் வருமா சேச்சுரேட்டட் வருமானு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பா சமைச்சா சூப்பர். இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்சாச்சுரேட்டட், அதுக்கப்புறம் சேச்சுரேட்டட், அதுக்கப்புறம் சூப்பர். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.